ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுத்தையும் அல்லாஹ் எடுக்கிறான். அவருடைய சொத்து முடிந்து விட்டது. ஹதீஜா அம்மா இறந்து விட்டார்கள். பிள்ளைகள் மௌத்தாகி கொண்டு போறாங்க. அவர் வாழ்ற நேரத்தில் கடைசியா வாழ்ந்த ஒரே ஒரு புள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிட்டு போறாங்க. ஊரை விட்டே விரட்ட போறாங்க. அல் அமீன் மாறிட்டு சாதிக்கு இல்லை, இப்ப கதாப் பொய்யன் போகிறாருண்டாங்க. மஜ்னூன் இவருக்கு பைத்தியம் அப்பாண்டாங்க. ஷாஹிர் சூனியக்காரன்ண்டாங்க. கவிஞர்ண்டாங்க. ஒவ்வொரு பேர்ல ரசூலுல்லாஹ் அல் அமீன் எங்கப்பா கதாப் பொய் 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 அப்படின்னு மாத்திட்டார்கள். அந்த பெருமான வழக்கது நஅலமு அன்னக யضيق صدرك بما يقولون. நபியே எங்களுக்கு தெரியும் அவர்கள் பேசுவதால் உங்களுடைய கல்பு இருக கஷ்டப்படுவது, உங்க கல்பு ரொம்ப கஷ்டப்படுவது எங்களுக்கு தெரியும் நபியே. ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக, ரப்பை துதியுங்கள் நபியே. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், நபியே மௌத் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கள். இதுதான் சொல்யூஷன் என்கிறான். கஷ்டப்படுத்துறார்கள். இதுவரைக்கும் செலூட் அடித்து அது யார் என்று சொன்னவங்க பச்சை பிச்சைக்காரன். மோசமான முறையில் ஏசினா உங்க ஊர்ல எப்படி இருக்கும்? கௌரவமா தூக்கி வைத்த ஒருவரை திட்டி துப்பினால் எப்படி இருக்கும்? பெருமானுடைய கௌரவம் பறக்குது. ஊருக்கு போன தாயிப்புக்கு சின்ன சின்ன குழந்தைகளை போட்டு கல்லால எறிகிறார்கள். ஓடி ஓடி நான் உண்மை சொல்லுகிறேன். பெருமானார் போய் சொல்றாங்க, 7 வானத்தில் இருந்து வானவர் வருகிறார், என்னோட பேசுறார். இவருக்கு பைத்தியம் போல. வானவர் வர்றாராம், பேசுறாராம், இவர் சாதாரண மனிதர். அப்படி கேட்டார்கள். அது உண்மையா அப்படி சொன்னா எந்த அற்புதமும் இல்லாம அந்த மக்கள் பைத்தியத்தை கண்டா சின்ன புள்ள கையில கல்ல கொடுத்து அடிப்பாங்க. அடிங்க பைத்தியம். பெருமானார் ஓடோடி போய் விடுவார். அல்லாஹ் கோபம்னு நினைக்கிறீர்களா? அவர் மானம் மரியாதை அவ்வளவுமே இப்படி ஆகிற நேரம், பணம் கொடுக்கப்படுகிற நேரம், தன்னோடு இருந்த மக்கள் விலகி போகிற நேரம், பெருமானுடைய முழு சொத்து முடிந்து உடுத்த உடுப்போட பெருமானார் காபத்துல்லாவை திரும்பி பார்த்து பார்த்து தன்னுடைய ஊரை விட்டு போகிற பயணத்தை மேற்கொண்டார்கள். காபா உன்னை விட முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அத்தனையும் விட்ட ரசூலுல்லாவுக்கு காபத்துல்லா மட்டுமே கஷ்டமாக இருந்தது. மற்ற எல்லாத்தையும் கொடுத்திருந்தார்கள். சின்னத்துல உம்மா இல்ல, வாப்பா இல்ல, பேசுவதற்கு தாத்தா இல்ல, தம்பி இல்ல, விளையாடுவதற்கு நானா இல்ல, ஒரு ஆளும் இல்லாம வளர்ந்த ரசூலுல்லாஹ் செல்வாக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டு திரும்ப எடுத்து விட்டு அல்லாஹ் கொடுத்த நுபுவத்தை, நபியே இது யாருக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்து. காத்தமுல் அன்பியா, நபிமாருடைய இறுதியானவரை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ். உங்களுக்கு எந்த எழுத படிக்க எதுவுமே தெரியாது, உங்களை மாறி வாழ யாருக்குமே முடியாது, வாழுங்கள் நபியே என்று கொடுத்தான். படித்த டாக்டர், சயின்டிஸ்ட் எல்லோரும் நாங்கள் யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம். உலகத்தில் 130 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் ஷஹாதத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் பெரும் பெரும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்மார்கள் இருப்பார்கள், சயின்டிஸ்ட் இருக்கிறார்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் உம்மி நபி அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். அவருடைய கல்விலே ஆகப்பெரிய இடம் ரசூலுல்லாவுக்காக வேண்டி விட்டு கொடுத்தார்கள். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்க புகழை நாங்கள் ஏற்றுவோம் என்கிறான் அல்லாஹ். எங்களுக்கு தெரியும் உங்களை கொண்டாந்து எங்க வைக்கணும் என்று. ரப்பு கொண்டு வந்து அந்த இடத்திலே வைக்கிறான். எப்படி வைக்கிறான் தெரியுமா? நாங்க நம்புற பொருளாதாரம், நாங்க நம்புற வீடு வாசல், நாங்க நம்புற அத்தனையும் எடுத்துட்டு இதுல இல்ல நெஜமா இருக்குது, நெஜம் எங்கே என்பதை அல்லாஹ் காட்டுகிறான். உங்களோட அல்லாஹ் நேசம் வைத்தால் இது ஏதிலையும் எதுவும் இல்லை. அது அவ்வளவுத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கும். வலா தஅது ஐனாக, நபியே உங்க கண்ணை அங்க திருப்பாதீங்க. அவங்க துரீது ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, துனியாவுடைய ஜீனத்தோட வாழ்றார்களே, அதை நினைச்சு அப்படி கொஞ்சம் பார்த்துறாதீங்க. என்ன நீங்க ரொம்ப கீழே இருக்கிறீங்க, அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மாதிரி இருக்கும். இல்ல நபியே, அப்படி எதுவுமே இல்லை. ஏண்டா அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் உருவாக்குறான் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில பெரிய அதிசயம். என்ன சொல்ல வந்த ரிஸ்க், இந்த ரிஸ்க் அல்லாஹ் தருவான்னு நம்பணும். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். வாக்குறுதி மீற மாட்டான்டா நாங்க இப்ப படிப்போம் வாக்குறுதி மீறாத சம்பவங்கள்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு போற நேரம், ஒரு வரலாறை படிக்கிற நேரம் 3-4 மாசங்களுக்கு முன்னாடி சஹாபாக்கள் போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முற்படுறாங்க, ரசூலை இருங்கன்றாங்க. வஹி வருவது. நீங்க நினைக்கிறீங்களா ஒரு தலைவருக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கிற நேரம், ஊர்ல கொல்ல போற நேரம், 13 ஆண்டு காலமாக வாழ்ந்து பிரச்சாரம் பண்ணி விரல் விட்டு எண்ணக்கூடிய தோழர்களை சந்திச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஷாத் பின் அபீ வக்காஸ் சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் வருவேன் ஒரு ஆளை பார்க்கிறேன், யாரும் இல்லை. ஒரு வாரமாச்சு, யாரும் இல்லை. அடுத்த வாரமாச்சு, ரசூலுல்லாஹ் முன்னாடி ஷஹாதத் சொல்லுவதற்கு ஆள் இல்லை. மெல்ல 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 13 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹ் பயணித்தார்களே, அந்த பயணத்தில் சேர்த்து கொண்டாங்களே ஒரு சிலர்கள், அவங்க ரசூலுல்லாஹ் விட்டுட்டு ஓடுறவங்க நினைச்சீங்களா?
குட்டி போட்டு அதை ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலேயே சுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை காலையில பார்க்கணும் பேசணும் என்று இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனா அது பெரிய அதிசயம். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனாங்க. எத்தனை பேரோட ஹிஜ்ரத் போனாங்க? 200 பேரோட, 100 பேரோட, எத்தனை பேரோட வாப்பா ஹிஜ்ரத் போனாங்க? ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாக்கு போனாங்களே, எத்தனை பேரோட போனாங்க? 40. ஒரு பதில் பிழை. ஒரு ஆள் அபூபக்கர். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனது ஒரு ஆள், வழிகாட்டுறதுக்கு ஒரு ஏடு. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அபூபக்கர்ல மத்த சஹாபாக்கள் எங்க ஓடிட்டாங்களா? இல்லப்பா, இஸ்லாம் இல்ல, இதெல்லாம் சரி வராது, நாங்க பழைய மார்க்கத்துக்கு போறோம்னு போயிட்டாங்களா? இல்ல. ஒரு தலைவருக்கு கொலை அச்சுறுத்தல் வந்தா சுத்தி வளைச்சு அவங்க தான் இருக்கணும். அவங்க எங்க போனாங்க? இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரவே இல்லையா? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனாங்கன்னு பாடத்தை படிக்கிற மக்கா விட்டு மதீனாக்கு போனாங்கடா. உங்களை ஊரை விட்டு அனுப்பினா நீங்க 10 பேர் இருந்தா 10 பேரும் ஒன்று சேர்ந்து தானே போவீங்க. உங்கள உள்ள தலைவரை நீங்க பாதுகாக்க மாட்டீங்களா? பாதுகாப்பீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் எல்டிடி யுத்தம் நடக்கிற நேரம் கடைசி யுத்தத்தில் பிரபாகரன் நடுவுல நின்று 3 லட்சம் மக்களை பலிகேடா வச்சுதான் அந்த யுத்தத்தை பின்னாடி 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 கொண்டு போனான். அவரை தலைவரை பாதுகாக்க நின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கிற நேரம் என்னாச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்களா? இல்ல, வஹி அல்லாஹ் சொல்லிட்டான், நபியை உங்களுக்கு அனுமதியில் அவங்களை அனுப்புங்க. வஹியை கட்டாயம் கட்டுப்பட்டாகணும். அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட தாடி வாழ்றார்கள். அவங்களுக்கு காலையில் எழும்பின ரசூலுல்லாஹ்வை பார்க்கணுமே. உம்மா விட்டு வாப்பா விட்டு எல்லாம் சிலர்கள் வந்திருக்கிறாங்க, குடும்பத்தை பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு விட்டு வந்தவர்கள் ஷாத் பின் அபி வக்காஸுடைய உம்மா சொல்றாங்க, மகன் அவர் சொல்ற கொள்கையை விட்டு நீ வராட்டி நான் சாப்பிடாம செத்தே போயிரும். ஷாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மாவோட எவ்வளவு இரக்கம், அந்த தாயோட அவ்வளவு இரக்கமா இருந்து சொன்னாங்க, உம்மா நீங்க இப்படியே இருந்து மௌத்தாகி மறுபடி அல்லாஹ் உயிர் தந்து மறுபடி மௌத்தாகி 7 தடவை நடந்தாலும் ஷாது அங்கிருந்து வரமாட்டேன் உம்மாண்டாங்க. நான் அப்படி பிள்ளை தன்னுடைய தாயை விட பெருமானாரை நேசிக்கிற அளவுக்கு இருக்கிற நேரத்தில் இவங்க எல்லாரும் ரசூலை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெருமானார் சொல்றாங்க, நீங்க போங்க, அல்லாஹ் சொல்லிட்டா. யார் ரசூலுல்லாஹ்? நீங்க எனக்கு அனுமதி இல்ல. அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரைக்கும் நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எது வரைக்கும் தாமதப்படுத்துறான் தெரியுமா? மஷூரா பண்ணட்டுமே. இது வரைக்கும் அவருக்கு வேற வேற பனிஷ்மெண்ட். எப்ப பனிஷ்மெண்ட் தொடங்குது? கொல்லுவோம் என்று முடிவெடுக்கிறார்கள். அப்பதான் அல்லாஹ் அந்த ராத்திரி ரசூலுல்லாஹ் வெளியாக்குறான். கொல்ல என் நபிய கொண்டுட்டீங்கன்னா டோட்டல் இஸ்லாமும் பொய்யா போயிருக்கும். ஏழுமனா கொல்லுங்க. அவர் ராக்கெட்ல சப்மரீன்ல வேற வேற விஷயத்தை அனுப்ப மாட்டோம். அவர் சாதாரணமா போவார். நாங்க என்ன நினைப்போம்? அல்லாஹ் இரக்கமா இருந்தா ஒரு ஜம்போ ஜெட் அனுப்பி அப்படி அனுப்பிடணுமே. அப்ப சொல்லுவாங்க மக்கள், இல்ல இல்ல, அந்த விமானத்தினாலதான் அவர் பாதுகாக்கப்பட்டாரு. அல்லாஹ்க்கு என்ன வேணும்? மக்களும் இருக்க கூடாது, விமானம் இல்ல, சாதாரண மனுஷன் மாதிரி போங்க. பலத் யாராவது பாதுகாப்புக்கு வச்சுக்கொண்டு உமர் பின் கத்தாப் இருங்கப்பா, நீங்க பெரிய போராளி. ஹம்சா ரலியல்லாஹு இருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய நண்பர் பேசி கதைப்பதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்த நண்பர், போர் வீரர் இல்ல. அல்லாஹ் சொல்றான், இல்ல தன்சுரு ஃபகத் நஸரல்லாஹ். சூரத்து தௌபாவுல பிற்காலத்துல சொல்றான், நீங்க யாரும் அவருக்கு உதவி செய்யாட்டியும் அல்லாஹ் அவருக்கு உதவி செஞ்சான். நல்ல கவனமா பாருங்க, அல்லாஹ் உதவி செஞ்சது. இஸ் அஹ்ரஜு அல்லதீன கஃபரு தானியஸ்னைனி, காஃபிர்கள் அவரை வெளியே தள்ளுற நேரம் அவர் 200 பேர் இல்லப்பா, தானியஸ்னைனி 2 பேர்ல இரண்டாவது ஆள். அவர் 2 பேர் தான். இது ஹுமா ஃபில் கார், அவர்கள் 2 பேரும் கோயில் தங்கி இருந்தாங்க. 100 பேர் நிக்கல. முன்னாடி பாதுகாப்புக்கு 4 பொடிகார்ட், பின்னாடி 8 பொடிகார்ட், அதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ், இங்கால நோ. பெருமானார் அல்லாஹ் ஷரிப்பா எத்துங்கா குட்டுவையில இருந்து ஆரியா ஆமண்டா பரவாயில்ல பூந்து போயிடலாம். சாதாரண ரூட்ல மக்கா டு மதீனா 9 days. சாதாரண ரூட்ல அவங்க அந்த காலத்துல பிரயாணம் மேற்கொள்ற வேகத்துல 9 நாள். இப்ப போறது தெரியாத ரூட், வேற ரூட்ல எத்தனை நாள் எடுக்கும்? ரூட்டே வேற. இந்த டைம்ல அல்லாஹ் யாரையும் ஏன் பக்கத்துல வைக்கல தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நான் நபியை கொண்டு போய் மதீனால சேர்த்து, உங்க யாரும் வந்து நான் தான் நின்றேன், நான் தான் பாதுகாத்தேன். நோ,
நுபுவத் எப்ப, ஹிஜ்ரத் எப்ப நடக்குதோ இஸ்லாம் அங்கிருந்து வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். ஒரு ஜனாதிபதி இருந்தா ஒரு ட்ரெஷரி இருக்கணும். அந்த ட்ரெஷரி எவ்வளவு பவர்ஃபுல்லோ அவ்வளவு பிரசிடென்ட் பவர்ஃபுல்லா இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் உலகத்தில் ஆச்சரியமான ஜனாதிபதி. மதீனாவுக்கு போகிற நேரம் உடுத்த உடுப்போட போன ரசூலுல்லாஹ்வுக்கு ட்ரெஷரியும் இல்ல, பணமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவரை அந்த மக்கள், எந்த மக்கள் கத்தாபண்டாங்களோ, எந்த மக்கள் துரத்தினார்களோ, அங்கிருந்து வந்து உட்கார்ந்த ரசூலுல்லாஹ்வுக்கு, யா ரசூலல்லாஹ், அன்சார்களுடைய வீடுகள் திறக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் எங்க வீட்டுக்கு வாங்கல யா ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு வீடு வீடாக திறக்கப்படுகிறது, உடுத்த உடுப்போட வருகிற ரசூலுல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மதீனாவிலே தன்னுடைய மகள் வந்து வாப்பாண்டு ரசூலுல்லாஹ்வை கூப்பிடல, யா ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுறாங்க. மனைவி தன்னுடைய கணவர் என்று கூப்பிடவில்லை, ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாள். தன்னுடைய நண்பன், என் ஃப்ரெண்ட் என்று கூப்பிடல, எல்லோரும் ரசூலை ரசூலாக அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த உடனே சொன்னார்கள், ஒட்டகம் எங்க நிற்குமோ அங்கதான் எனக்கு இறங்கலாம் என்றார்கள். மஸ்ஜிது நபவி உள்ள இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ஏழை நபி, ஒண்ணுமே இல்லாத நபியை உட்கார வைத்து உங்களுக்கு நாம் அடிபணிகிறோம் என்று சொல்லி உலகத்தில் வரலாறு காணாத ஜனாதிபதியை உருவாக்குகிறார்கள். நுபுவத்துடைய ஆட்சி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடுத்த உடுப்போட வந்த ரசூலுல்லாஹ் உடுப்பில்லை, பெரும் செல்வந்தராக விதம் விதமாக உடுத்த ரசூலுல்லாஹ் மேல ஒரு டவல், கீழே ஒரு வேட்டி உடுக்கிற சஹாபாக்களுக்கு உடுப்பு இல்லை. அவர்கள் சொல்லுவார்கள், பெண்கள் பின்னாடி வந்து தொழுவார்கள். நீங்க பார்க்கலாம், பெண்களே நாங்க எழுந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் என்று எழுந்த உடனே நீங்க கொஞ்சம் தாமதமா எழும்புங்க பெண்களே, ஆண்கள் ஆடைகளை சரி செய்து கொள்ளட்டும் என்றாங்க. அவ்வளவு வறுமை. வீட்டுக்கு போய் பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹ், ஆயிஷா என்ன இருக்குது? யா ரசூலல்லாஹ் ஒண்ணு இல்ல, இன்னி ஷாய் இன்றைக்கு நான் நோம்பாளி என்று போகிறாங்க ரசூலுல்லாஹ். பணக்காரரை பத்தி சொல்கிறேன். உங்க ஊர்ல பெரிய கோடீஸ்வரன் நாளைக்கு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச ஆடை அணிந்து இருந்தால் சாப்பிடுறது கொலி இல்லைண்டா அழாதவர்களும் அழுவீர்கள். பெருமானார் அப்படி இருந்த ஒருவர் இன்றைக்கு வீட்டிலே சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவரை சந்தோஷமாக வைத்தார். இதுதான் ரிஸ்க் என்பது. நீங்கள் எதுக்கு இவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கு. எல்லா பணத்தையும் சம்பாதிச்சுட்டு புள்ள குட்டியெல்லாம் ரெஸ்டாரண்ட் கூட்டி போய் அங்க மனைவி மூஞ்சி விடியாட்டி, என்னத்துக்குடா இதை உழைச்சேன், எதுக்குடா இதுக்கு கூட்டி வந்தேன், உங்களுக்கு ஒரு கவலை வருமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மலர்ந்தே இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அவ்வளவு மலர்ச்சியாக இருக்கும். அதனால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது மரண செய்தி கேள்விப்பட்டு வந்தால் ரசூலுல்லாஹ்வை ஒரு புடவையால் போத்தி வைத்திருந்தாங்க. எடுத்து திறந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை. ரசூலுல்லாஹ் அமைதியாக உறங்குற மாதிரியே இருக்குது. அப்படியே நெற்றிக்கிட்ட போய் தன்னுடைய ஒரு நெருக்கமான நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுடைய நெத்தியை மோந்து கொள்வார்கள். அப்படி போய் மோந்து கொண்டு ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், திபுத ஹய்ய வ மையிதா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கிற நேரமும் மனம் கமழ்ந்த நேரம், நீங்கள் மரணித்த நேரமும் மனம் கமழுறீர்கள் யா ரசூலல்லாஹ். ஜீனத் அப்படியே இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில். அவரை மாறி உங்களுக்கு வாழலாமா? எது ரிஸ்க்? எந்த ரிஸ்க்ல நம்பிக்கை வைக்கிறோம்? அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்பதற்கு சொல்கிறேன். எனக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேலை? ஒரு மனைவி, ஒரு தொழில், அதை பார்க்கணும், சின்ன தவ்வா வேலைகள் செய்யணும், இவ்வளவுதான் எங்களுக்குரிய வேலை. ரசூலுல்லாஹ்வுடைய வேலையை பட்டியல் போட்டால் டென்ஷன்ல உத்த கட்டம் டிப்ரெஷன் ஆகிரும் ஒரு மனுஷனுக்கு. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு 11 மனைவி, ஏக காலத்தில் 9 மனைவி, 9 மனைவிக்கு டேட் கொடுக்கணும், 9 மனைவியோட வாழணும். இங்கால மனைவிமார்களுக்கு கணவர் அவர், இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாப்பா அவர், தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அப்பா அவர். பள்ளிவாசலில் அவர் தான் இமாம் நடத்துவார், பள்ளிவாசலில் அவர் தான் குத்துபா நடத்துவார். ஜனாசாக்கள் வந்தால் ஜனாசாவுடைய கடமைகள் முழுக்க நிறைவேற்றுவார். ஏழை எளியவர்கள் வந்தால் பைத்துல் மால்ல ஜக்காத்து சேர்த்து அந்த ஜக்காத்தை அவர்களுக்கு பங்கு கொடுப்பார். மக்கள் கதவை தட்டினால் ஃபத்வா கேட்டு ரசூலுல்லாஹ் கதவை திறந்து அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் 56 யுத்தம், 19 யுத்தத்துக்கு முன்னாடி போய் நான் வீட்டுல இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு யுத்தத்தை செஞ்சுட்டு வாங்க, நான் தேவையில்லை, இப்பதான் நான் வளர்த்துட்டேன் உங்களை எல்லாத்தையும், நீங்க பாட்டுக்கு செய்யுங்க இல்ல, முன்னாடி போய் நின்று யுத்தங்கள்ல முன்னாடி நின்று ரசூலுல்லாஹ் மக்களை ஆர்வப்படுத்துவார்கள். அவர்களும் யுத்தத்தில் ஈடுபடுவாங்க. ஒரு பக்கத்தில் 19 யுத்தம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 10 வருஷ காலத்தில் எப்ப பார்த்தாலும் யுத்தம். இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரியான விஷயம். எல்லாத்துக்கும் மேலாக எதிரிகள்
பள்ளிவாசல்லையும் முனாஃபிக்கிட பிரச்சனை. இவ்வளவு இருந்தும் இது எதுலையுமே அவருக்கு சம்பாத்தியம் இல்லை. பள்ளிவாசல் தொழுகிறதுக்கு சம்பளம் வாங்க மாட்டார். ஜக்காத்துல இருந்து குடும்பத்துக்கு எடுத்து கொடுக்க இயலாது, அவருக்கும் ஹராம். ஜும்மா ஓதினத்துக்கு கலெக்ஷன் கிடைக்காது. யுத்தத்துக்கு போனதுக்கு அதாவது கனிமத்து வேற, மற்றபடி எதுலையும் இல்லை. அவர் உழைச்சி அவர் சாப்பிடணும். இப்படி இருந்தா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு கணக்கு போட்டு பாருங்க. நான் அதை எவ்வளவு டீப்பா உங்களுக்கு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் மலர்ந்த முகத்தோடு இருப்பாங்க. ஒரு நாள் பள்ளிவாசல்ல நிக்கிற நேரம், ரசூல்லா சஹாபாக்கள் சூழ நிக்கிற நேரம், யகூதியோட ரசூல்லா குடுக்கல் வாங்கல் பண்ணுவாங்க. ஏண்டா மார்க்கத்தை வச்சு யார்கிட்டையும் கடன் வாங்க ரசூல்லா விருப்பம் இல்லை. மார்க்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள்ட்ட வச்சு கடன் எடுப்பது ரசூல்லாக்கு விருப்பமே இல்லை. அவங்களுடைய அவ்வளவு நெருக்கமான தோழர்கள் இருந்தும் ரசூல்லா யகூதிகளோட உறவு வச்சு குடுக்கல் வாங்கல் வச்சாங்க. ஒரு யகூதி சந்தர்ப்பத்தை பார்த்து ரசூலுல்லாஹ்க்கு கடன் கொடுத்துட்டு இவர்கிட்ட பழி வாங்கணும் என்பதற்காகவே வந்து, அவருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் முன்னாடி அதாவது கொளரால இழுத்து பிடிச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் நேர்மையான ரெண்டு யகூதிக்கு நல்லா தெரியும். பள்ளிவாசல உமர் பின் கத்தாப் உட்பட சஹாபாக்கள் இருக்க, ரசூலுல்லாஹ் போட்டிருந்த அந்த மேலால போட்டு டவல் மாதிரி அந்த இதை எடுத்து இப்படி புட்டிச்சு இழுத்து கடனை தாங்கன்றாங்க. பக்கத்தில் தோழருக்கு வழங்குற ரசூலுல்லாஹ் வெளில இந்த பக்கம் அப்படியே சிவப்பாகுது. புட்டிச்சு இழுத்த இழுவைக்கு எங்களோட அப்படி ஒரு பலம் இருந்தா பேசாட்டி கூட கண்ணாலையாவது காட்டுவோம். பெருமானுடைய கல்பு அப்படி இல்லை. எங்களுடைய தலைவருடைய கல்பு புடிச்சு இழுத்தவரை பார்த்து சொன்னார், உமர் பின் கத்தாப் யா ரசூலல்லாஹ் என்ன பண்றான் ஆத்திரப்படுற நேரம் இல்ல, உமர் கடன் கொடுத்தவருக்கு கேட்கும் உரிமை இருக்குன்னு முடிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை கொடுத்து முடிக்கிறாங்க. இப்படி பெருமானார் டென்ஷன் ஆகவே இல்லை, கோபப்படவே இல்லை. நிஜமான பணக்காரர் அவர்தான். அவர் எதுக்கு இந்த வாழ்க்கையில இவ்வளவு சேர்க்கிறோம்? நாங்க சந்தோஷமா இருக்கணும், எங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். இந்த ரிஸ்க் உங்களுக்கு சந்தோஷத்தை தராட்டி பரக்கத்தில் அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக்கு பதிலா அஸாபை இறக்கி இருக்கிறார். அப்படி என்றால் கவனமாக கேளுங்க, அல்லாஹ் அந்த ரிஸ்கை கொட்டுவான். எப்ப கொட்டுவான்? அவனை நம்பினான், அவன் வாக்கு மீற மாட்டான் என்பதை இப்ப நான் சொல்லி காட்டுறேன் கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போற நேரம் மனசுல கடுமையான கவலை. பெருமானார் பிறந்தது காபத்துல்லா பக்கத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை காபத்துல்லாவோட ஒட்டி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், உமர் பின் கத்தாப் ஓவர் நைட்ல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. புகாரியை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் கண்டாலே போதும். ஒரு உண்மைதான் சொல்றாரு, உமர் எனக்கு 6 வருஷம் அடிச்சு ரசூலுல்லாஹ் ஆய்வு பண்ண. இவர் உண்மைதான் சொல்றாராண்டு. பல தடவைகள் இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள், காபத்துல்லாவில் தொழுவார்கள். அந்த சப்தங்கள் எல்லாம் காதல விழுகிற உமர் பல மாதங்களாக இது என்னப்பா என்னப்பா அவருக்குள்ள என்னமோ ஒன்று நடந்து கொண்டிருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காபத்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லா விட்டு பிரிந்து போகிற நேரம் கவலை. அல்லாஹ் எப்படி ஆறுதல் படுத்தினான்னு நினைக்கிறீங்க? குர்ஆனை பரட்டுங்க வீட்டில் போய். இப்ப அதுக்குரிய நேரம் இல்லை, இன்னும் ஒரு 20 நிமிடம் தான் இருக்கிறது, சுருக்கமாக முடிக்கிறேன். குர்ஆனை பரட்டிட்டு 28வது அத்தியாயத்தை எடுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அமைதிப்படுத்தின விதத்தை சுப்ஹான ரப்பி சுப்ஹானல்லாஹ். இந்த கல்பை அல்லாஹ் உருவாக்குறான். சூரா கஸஸ் இறங்குது. எப்படி? மூசா நபியுடைய உம்மா, மூசா நபி பெத்த உடனே என்ன நடந்துச்சுன்னு சூரா கஸஸ் தொடங்குறான். அல்லாஹ் பதறின கல்போட ஃபிரௌனுடைய படை வந்தா என் புள்ள செத்துருமே, மௌத்தா பேருமே, சாகடிச்சு போட்டுருவாங்களே, அது பார்க்க இயலாது. அல்லாஹ் அவுஹா இலா உம்மி மூசா, மூசாவுடைய உம்மாவுக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். குழந்தைய தூக்கி ஆத்துல போடுறாங்க. ஒரு பெட்டியில போட்டு பிஞ்சு குழந்தைய பெட்டியில போட்டு ஆத்துல போட்ட எந்த உம்மா மனசு தாங்கும்? உங்களுக்கு தாங்குமா? உங்க வைஃப் கால் பண்ணி சொல்றாங்க, ஆத்துல புள்ளைய போட்டண்டா, உங்களால தாங்க முடியுமா? பாப்பா உங்களுக்கு தாங்க முடியாட்டி பெத்த உம்மா அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்த அவ்வளவு அன்பு அவங்க இருக்கு. மூசாவுடைய உம்மா துடிக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நாங்க மட்டும் அவங்க கல்பை உறுதியா காட்டி அவங்க வெளிப்படுத்திருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவுஹா இலா உம்மி மூசா நபி, நீங்க பால் கொடுப்பீங்க, கொஞ்சம் இருங்க, குழந்தைக்கு நீங்க தான் பால் கொடுக்க போறீங்க, பொறுமையா இருங்க. இப்ப நடந்த வரலாறை சொல்வதற்குரிய நேரம் இல்லை, அது அப்படியே போகுது. ஃபிரௌன் மனைவி பார்க்கிறா, அல்லாஹ் கல்பை அப்படியே பிரட்டுறான். யா முகல்லிபல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், கல்புகளை பிரட்டக்கூடிய ரப்பே, குழந்தைய பார்த்த உடனே யார்
எதிரி, எந்த பனு இஸ்ரவேலுக்கு எதிரி, அடிமையா வச்சு கிபுத்திகள் பெருசா வாழ்றார்கள். எதிரிட்ட இருந்து தான் அந்த பக்கத்துல இருந்து குழந்தை வருவது. அந்த அம்மா கல்பு பறி போகுது. ஒரு இளைஞன் ஒரு யுவதியை கண்ட உடனே என் கல்பு பறி போச்சேன்வான. சில நேரத்தில் எனக்கு என்னாச்சென்றே தெரியாதப்பா, எனக்கு தெரியாத அவளை கண்டாண்டு. இதையெல்லாம் தாண்டி கல்பு பறி போகுது. ஃபிரௌன்ட்ட காட்டி குர்ரத்தாயுன், என் கண்ணுக்கு குளிர்ச்சி அப்பா, கண் குளிர்ச்சி என்ற அவ்வளவு அற்புதமா. இதை விட்டு பிரிய ஏறாது. என் பிள்ளைண்ட அரவணைக்கு அளவுக்கு அந்த குழந்தையில ஒரு பாசத்தை அல்லாஹ் உருவாக்கினான். பக்கத்துள்ள ஃபிரௌன் கொடியவன் தலையை ஆற்றான். ஓகே, நோ ப்ராப்ளம். அரண்மனையில் அல்லாஹ் வளர்க்கிறான். எந்த பாலையும் அருந்தாத மூசா அலைஹிஸ்ஸலாம், தாய்ப்பாலை யாரும் அருந்தாதவர்கள். பனு இஸ்ரவேலில் ஒரு பெண் வர்றாங்க. அந்த பெண் வந்து கொடுக்குறாங்க. அது மூசாவுடைய உம்மாண்டு அரண்மனைக்காரருக்கு தெரியாது. ஏண்டா இது அப்படியே ஃபாலோ பண்ணி வந்த அவங்க தாத்தா, மூசா நபியோட தாத்தா. அவங்க வந்து சொல்றாங்க இந்த அமர்கலத்தை பார்த்து, இவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நான் சொல்லட்டுமா, ஒரு குடும்பத்தை சொல்லட்டுமா, அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா, கூட்டி வாங்க. அந்த பாலை அந்த புள்ள அருந்தது. ஆச்சரியம், இவ்வளவு நேரமாக எதை ரிஜெக்ட் பண்ண அந்த குழந்தை அந்த பாலை அருந்த ஆரம்பிக்குது. அப்படி எல்லாம் கனெக்ஷனை போட்டு மூசா நபியுடைய உம்மாவுக்கு அந்த கண் குளிர்ச்சி அல்லாஹ் கொடுத்து குழந்தையை திருப்பி கொடுத்த வரலாறை முழுக்க சொல்லுகிறான். ஹிஜ்ரத் போன ரசூலுல்லாஹ் சொல்லி சூரா கஸஸ்ல அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? நபியே, ஒரு உம்மாவுக்கு குழந்தை பிரிஞ்சா எவ்வளவு வேதனை எங்களுக்கு தெரியும். காபாவை பிரிகிற வேதனை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இப்படி எடுத்து காட்டுகிறான். குழந்தைக்கு உம்மாவுக்கும் உள்ள வேதனை மாதிரி எடுத்து காட்டி சூரா கஸஸை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? லராதுக இலா மஆத், நபியே உங்களை திரும்ப கொண்டு போவோம் காபாவுக்கு, உங்களை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு போவோம் நபியே. இந்த வரலாறு மாறி மூசா எப்படி அவங்க குடும்பத்தாரிடம் போனாரோ அப்படி உங்களை கொண்டு போவோம். அந்த குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் ஆறுதலாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது வாதா. எப்ப வாதா? உடுத்த உடுப்போட போற ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களை யாரும் கொலை செய்ய மாட்டாங்க என்பதுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அடுத்தது என்ன? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே இல்லாம போன ரசூலுல்லாஹ்வுக்கு பாடிகார்டும் இல்ல, உங்களை கொல்ல இயலாது நபியே, திரும்ப நீங்க காபத்துல்லாஹ்வுக்கு வருவீர்கள். முஹல்லிகீன ரூஸஹும் வ முகஷ்ஷிரீன, தலைகளை எல்லாம் அவர்கள் மலித்தவர்களாக, குட்டையாக வெட்டியவர்களாக, லா தகாஃபூன், யாருக்கு மஞ்சாதவர்கள், ஆமினீன, போட்டு அச்சமடையாதவர்களாக வருவார்கள். எங்க? லததுகுலுனல் மஸ்ஜிதுல் ஹராம இன்ஷா அல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நீங்கள் நுழைவீர்கள். இது ஹுதைபியால இருந்து வந்தது இந்த ஆயத்து. என்ன? மஸ்ஜிதுல் ஹராம நுழைவீங்க, நீங்க வெற்றி அடைவீங்க நபியே. இன்றைக்கு உங்களை போட்டு விரட்டலாம். உம்முல் குரா, நகரங்களுக்குரிய தாய், கடைசி நபி வந்து அதை தூய்மைப்படுத்தி, ஹரத்தை தூய்மைப்படுத்தி இப்ராஹிம் நபி கேட்ட துஆ, அந்த துஆவுடைய கபூல் அங்க நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. கபூல் நடந்ததுக்கு பிறகு ஹஜ்ஜத்துல் விதா முடிஞ்சு 82 நாள் ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த வாக்குறுதியில எங்கேயாவது மிஸ்டேக் ஆனா டோட்டல் இஸ்லாமும் பொய்யா போயிருக்கு. அல்லாஹ் வாக்குறுதியை அளித்தால் ஒரு போதும் மாறி செய்ய மாட்டான் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சீரா அதுக்கு ரொம்ப பெரிய ஆதாரம். பெருமானார் போய் மதீனாவுக்கு சேர்ந்தாங்களே, ஏதாவது நடந்துச்சா? வைராக்கியத்தை விட்டுட்டாங்களா? நான் இப்ப சுருக்கமா பாயிண்டா முடிக்கிறேன். இன்னொரு 15 நிமிஷம் இருக்கிறதுனால பாயிண்டா முடிக்கிறேன். நல்லா கேளுங்க. காஃபிர்களுடைய மனசுல கடும் கோபம். நான் ஆரம்பத்தில் சொன்ன உலகமே சேர்ந்து உங்களுக்கு ரிஸ்க தர நினைச்சார், அல்லாஹ் தடுத்தா கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்கை தடுத்து அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உலகத்தை சேர்க்கிறான். எதுக்கு தெரியுமா? இவரை கொல்லுங்க பாப்போம், இவரை கொல்லுங்க. பத்ர் களம், பத்ர் களத்தில் அங்கிருந்து வாராங்க 1000 பேர். இங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க 313, சில ரிவாயத் படி 320, இவ்வளவு பேரோட இருக்கிறாங்க. நோன்பு 17. என்ன நோன்பு பிடிச்சா சும்மாவே நாங்க சோர்ந்து போயிருவோம். ஒவ்வொரு நாளைக்கு பிறகு நோன்பு பிடிச்சு கொழுக்குறவங்க வேற, அது வேற. நான் மக்காவுல மதீனாவுல நோன்பு பிடிக்கிறவங்கள பத்தி பேசுறேன். சாதாரணமா அவங்க வீக் ஆயிருவாங்க. ரமலான்லயே இந்த யுத்தத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான், எல்லாம் பலகீனம். நோ ஆமி, எந்த ஆமியும் இல்லை. சாதாரணமா ஒரு நாடு தன்னுடைய ராணுவத்துக்காக வேண்டி பல மில்லியன்கள் செலவழிப்பாங்க. ஒவ்வொரு நாட்டு பட்ஜெட்ல ஒரு பெரிய பகுதி அந்த ராணுவத்துக்கு போயிரும். எதுக்கு? ராணுவத்துக்கே இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, ஏதாவது யுத்தம் வந்தால் ராணுவம் முக்கியம். அதனால ஒரு ராணுவத்துக்கு சவுதி நிறைய செலவழிக்கும், அமெரிக்கா செலவழிக்கும், இலங்கை செலவழிக்கும்.
சும்மா சரி யுத்தம் இல்லைன்னா 25 வருடமா சம்பளம் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ட்ரைனிங் எடுத்துட்டே இருப்பாங்க. யுத்தம் இல்ல, அதுக்கான சம்பளம் தர மாட்டேன்னு சொல்லலாது. அப்படி செலவழிப்பாங்க. ரசூலுல்லாஹ் எந்த ராணுவமும் செய்யல. அவ்வளவு பணம் ரசூலுல்லாஹ்ட்ட இல்ல. அந்த மக்கள் தொலை வந்த மக்கள், பத்ர் களத்துக்கு வந்தவங்க, இன்னும் நோம்பு பிடிச்ச மக்கள், 17 நாள பலகீனப்பட்டவங்க. அவங்க கையில எந்த ஆயுதமும் இல்ல. உடைஞ்ச சில ஐட்டம் இருக்குது, சில வாள்கள் இருக்குது. அங்கால வந்திருக்கிறாங்க 1000 பேர். யாரு வந்தது? குறைஷி தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க? நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒட்டகங்களை அறுத்து பாபிக்யூ போட்டு, பாபிக்யூ நைட், அவங்களுக்கு அதான் நைட் முக்கியமா எடுத்து சுடுவார்கள். இறைச்ச பெண்களை போட்டு நடனம் ஆட விடுவாங்க. பத்ருக்கு அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க? காலி பண்ணிடுவோம் நாங்க 1000 பேர், எண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் பேர், கதைய முடிச்சிருவோம். தலைவர்கள் அவ்வளவு பேர் முன்னாடி வந்திருக்கிறாங்க. 1000 பேர் அங்க வந்திருக்கிறாங்க. பெண்களை ஆட விடுவதற்கு ஒரு பகுதி, வேண்டிய மட்டும் மக்கா பொருளாதாரத்தை செலவழித்திருக்கிறார்கள் குறைஷிகள். அவங்களுக்கு என்ன வேணுமா? மதீனத்து மக்கள் வேண்டாம். மதீனத்து மக்களுடைய சொத்து தேவை. அது வில்லேஜ், மக்கா சிட்டி. சிட்டில நிறைய பொருளாதாரம் இருக்குது. மக்கா வில்லேஜ், அது மதீனா வில்லேஜ். அந்த ஊரு தேவையில்லை. அந்த ஊர்ல உள்ள முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் வேணும் எங்களுக்கு. அவரை கொண்டு கதையை முடிக்கணும். யுத்தத்தை முடிக்கிறேன்னா யுத்தம் முடியுது. யுத்தத்தை நீங்க தனியா படிங்க. என்னாச்சு? உத்பா காலி, ஷைபா காலி, அபூ ஜஹல் காலி. ரசூலுல்லாஹ் போறார்கள். போய் நின்று கேட்கிறாங்க, ஹல் வஜத்து மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. இப்ப உணர்றீங்களா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மைன்னு? இப்ப புரியுறீங்களா? உமர் பின் கத்தாப் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், செத்த பணத்தோட பேசுறீங்க, கேட்குமா? அல்லாஹ் யஅலமூன். உமர் இப்ப புரிகிறார்கள். அவர்கள் இப்ப புரிகிறார்கள். பெருமானார் எப்படி இறங்கினாங்க தெரியுமா யுத்தத்துக்கு? 300 பேர், அந்த பக்கம் 1000 பேர். பத்ர் களத்தை இன்றைக்கு நீங்க சவுதி போனா பார்க்கலாம். ஒரு மையவாடி அப்படியே தாப்ப போட்டு வச்சிருப்பாங்க. துஆவோட விட மாட்டாங்க, முத்தவால பிடிச்சிருவாங்க. போய் பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம். இவ்வளவு தான் இடம், சாதாரண மையவாடி. அந்த இடத்துல தான் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ ரொம்ப பயங்கரமான துஆ. யா ரப், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு இந்த கூட்டம் இருக்கிறார்கள். இவர்கள் அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாரும் மீய மாட்டார்கள். இறைவா, எங்களை பாதுகாத்து விடு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கையை தூக்குறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு துண்டு போட்டிருக்கிறாங்க. துண்டு கீழே போகுது, உழுவுது. திரும்ப எடுத்து போடுறாங்க. திரும்ப கையை தூக்குறார்கள். திரும்ப எடுத்து போடுறாங்க. திரும்ப கையை தூக்குறாங்க. திரும்ப கீழே உழுவுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், உங்க ரப்போட நிறையவே கேட்டுட்டீங்க யா ரசூலல்லாஹ், போதும். ரசூலுல்லாஹ் விடவில்லை. எங்க ஆட்கள் துஆ கேட்கிறது நினைச்சிட்டாங்க. யா அல்லாஹ், உனக்கு என் பிரச்சனை எல்லாமே தெரியும். தன் துஆ செஞ்சு அவசரம் வீட்டுக்கு போறோம். யா அல்லாஹ், ஆமீன் ஆமீன், முடிச்சு. இது நாங்க கேட்கிறதுவா? ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அடக்கினா ஆட்டை அறுத்து பங்கு வைக்கும் நேரம் வரைக்கும் நிற்பார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும் கெஞ்சுவது வேற, கெஞ்சுவது வேற. ரப்பே என்று கெஞ்சி இதாகுவது. துஆ என்பது இப்படி செய்யறது அல்ல. நம்ம மக்கள் வழக்கம் தப்பாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். வாப்பாவை அடக்கிட்டு மகன் கூட 20 நிமிஷம் இல்ல ஜனாசா பக்கத்தில். என்ன வாழ்க்கை! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் திடீரென்று பிரகாசமாகுது. எழும்பினார்கள். எழும்பி விட்டு சொன்னார்கள், நான் வானவர்கள் இறங்குவதை பார்க்கிறேன் என்றார்கள். பத்ருடைய மண்ணை வானவர்கள் மேலே இந்த இறங்குவதை ரசூலுல்லாஹ் பார்த்து பிரகாசமாக சொன்னார்கள். இந்த இடத்தில் இன்னார், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த இடத்தில் இன்னார் கொலை செய்யப்படுவார், இந்த இடத்தில் இன்னார் கொலை செய்யப்படுவார். அவர் சொல்றார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்குது அவன் மீது ஆணையாக அந்த இடத்தில் அவர்கள் உளுந்தார்கள், கொலை செய்யப்பட்டதை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் எழுந்து நின்று குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள். இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்றாங்க.